வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். முக்கிய செய்திகள். அதிமுக பிரமுகரிடம் கத்தியை காட்டி நகை பணம் கொள்ளை, 10 பேரை கைது செய்தது போலீசார். ராகுல் பதவி நீக்கம், புதுச்சேரியில் காங்கிரசார் போராட்டம், போலீசாருடன் தள்ளுமுள்ளு. ஜனநாயகத்தை பற்றி பேச நாராயணசாமிக்கு தகுதி இல்லை, அதிமுக அன்பழகன் பேட்டி. அதிமுக நிர்வாகி வீட்டில் கொள்ளையடிக்க குடித்துவிட்டு திட்டம் போட்ட கொள்ளையர்களை பிடிக்க ஸ்கெட்ச் போட்டு புதுச்சேரி போலீசார் கூண்டோடு 10 பேரை கைது செய்தனர். புதுச்சேரியில் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அதிமுக நிர்வாகி வீட்டில் கொள்ளையடித்த 10 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் 6வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் கருணாநிதி. அதிமுக நிர்வாகியான இவர் 19ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் வீட்டின் எதிரே நின்று கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த 3 நபர்கள் அவரிடம் ஒரு முகவரியை கேட்பது போன்று விசாரித்தனர். அதற்கு கருணாநிதி பதிலளித்த போது 3 பேரும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை அவரது கழுத்தில் வைத்து அவரது வீட்டின் முதல் மாடிக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை மிரட்டி வீட்டின் பீரோவில் இருந்த ரூபாய் 38 லட்சம் பணம், 82 சவரன் நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பி சென்றனர். தகவல் அறிந்த கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங், பெரியகடை காவல் ஆய்வாளர் நாகராஜ், உதவி காவல் ஆய்வாளர் வீரபத்ரன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். தடவியல் நிபுணர்களை வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்து போலீசார் வழக்கு பதிந்து கொள்ளையர்களை குறித்து விசாரணை நடத்தினர். மேலும் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது ஏற்கனவே குற்ற வழக்கில் தொடர்புடைய ஒருவரின் முகம் பதிவாகி இருந்தது தெரிய வந்தது. இதை வைத்து போலீசார் தங்கள் விசாரணையை தீவிரப்படுத்தி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதில் கொள்ளையர்களின் மூளையாக 26 வயதான கிருஷ்ணகுமார் என்பவர் செயல்பட்டது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் விசாரணை தீவிரப்படுத்திய போலீசார் கிருஷ்ணகுமார் மீது ஏற்கனவே 3 கொலை வழக்கு உட்பட 15 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் அவரிடம் விசாரணை நடத்தியதில் கருணாநிதியிடம் பணம் அதிகமாக இருப்பதை அப்பகுதியில் பழக்கடை வைத்துள்ள ரியாஸ் என்பவர் கிருஷ்ணகுமாரிடம் தகவல் கொடுத்ததாகவும், அதிமுக நிர்வாகி வீட்டில் எப்போதும் பணம் இருக்கும் என ரியாஸ் தெரிவித்துள்ளார். இதையடுத்து 2 மாதமாக கொள்ளையடிக்க திட்டமிட்டு கருணாநிதியை பின்தொடர்ந்து கண்காணித்து வந்ததாகவும், இதன்பின் கொள்ளையர்கள் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தி திட்டம் தீட்டி சம்பவத்தன்று முகவரி விசாரிப்பது போல விசாரித்து பின் கத்தியை வைத்து மிரட்டி கொள்ளையை அரங்கேற்றியுள்ளதாக விசாரணைகள் தெரிவித்தது. இதையடுத்து அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முதுநிலை கண்காணிப்பாளர் நார சைதன்யா உத்தரவின் பேரில் 2 தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் தமிழகத்தின் இடங்களில் பதுங்கியிருந்த கொள்ளையர்களான கிருஷ்ணகுமார், வெற்றிவேல், மார்க்கெட் கார்த்திக், மெக்கானிக் கார்த்திக், சையது ரியாஸ், ஆனந்த், ஸ்டாலின், முகமது, ஆசிக் அலி, ஜான், மணி ஆகிய 10 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து ரூபாய் 14 லட்சம் ரொக்கம், ஒரு இண்டிகோ கார், 24 சவரன் செயின், மோதிரம் உட்பட தங்க ஆபரணங்கள், 6 செல்போன், கத்தி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். வந்து 3 மர்டர் கேஸ் இருக்குது, அதெல்லாம் 15 கேஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து ராத்திரி வந்து குவார்ட்டர்ஸில் பிடிக்கிறோம். அப்போ அவர் பிடிக்கும் போது தப்பிக்க முயற்சிக்கும் போது கீழே குதிக்கிறாரு. அப்போ கையில் அவருக்கு அடிப்படுது. அதுக்கப்புறம் முன்னொரு 3 பேர் பிடிக்கிறோம். ஸ்டாலின், முகமது அண்ட் ஜான்லாம் பிடிக்கிறோம். ஸோ இவங்ககிட்ட இவங்களோட கன்ஃபெஷன் பேசிஸில் இது வரைக்கும் வந்து 14 லட்சம் பணம், 6 செல்ஃபோனு, கோல்டு ரிங்ஸு, சில்வர் ரிங்ஸு, கோல்டு செயின், இண்டிகா காரு, அவங்க அப்பன்ஸ் யூஸ் பண்ண கத்தி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 அக்யூஸ்டை வந்து தேடிட்டு வரோம். அவ்வளோதான். A1 கிருஷ்ணகுமாருக்கு 3 மர்டர் கேஸ் இருக்குது. அவர் வந்து ஹார்ட்கோர் கிரிமினல். அவர் மேலே வந்து 3 மர்டர் கேஸ் உட்பட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. ரீசெண்டாக அவர் வந்து ஜனவரி மாதம் வந்து டி நகரில் இதேமாதிரி ஒரு ராபரியில் இன்வால்வ் ஆகி பிப்ரவரி மாதம் தான் அவர் வந்து ஜெயிலேருந்து வெளியில் வந்திருக்காரு. திரும்ப 1 மாதத்தில் அடுத்தது இந்த அஃபென்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கு. 10 பேரில் 6 பேர் மேலே ப்ரீவியஸ் கேஸ் இருக்குது, மீதி 4 பேர் மேலே கேசஸ் இல்லை. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊர் சுற்றுறது, குடிக்கிறது, அந்த மாதிரி இதில் அவங்கள பழக்கப்பட்டு இது மாதிரி ஒரு பிளான்லாம் பண்ணுறாங்க.
அவர்கிட்ட எப்பயுமே காசு பணம் வீட்டில் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் பேரில் இந்த அஃபென்ஸ் பண்ணுறாங்க. தகவலை வந்து இவர்கிட்ட ஏற்கனவே பணம் வாங்கிட்டு ரியாஸ்னு ஒருத்தர் தான் கொடுக்குறாரு. அவர் வீட்டில் தனியாக இருப்பார், எப்போ போனாலும் வீட்டில் பணம் இருக்கும் அப்படின்ற தகவலை கொடுக்குறாரு. அந்த தகவலை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து அவரை பின்தொடர்ந்து பார்க்குறாங்க. அவர் தனியாக இருக்கிறாரு. ராகுல் காந்தியின் எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் பிரதமர் மோடியின் உருவப்படம் ஒட்டப்பட்டிருந்த பானைகளை உடைத்து புதிய பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசாருக்கு போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மக்களவையில் இருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரசார் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரசார் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசு மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து இளைஞர் காங்கிரசார் தலைவர் அசோக் பாபு தலைமையில் புதிய பேருந்து நிலையம் நுழைவு வாயிலில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பிரதமர் மோடியின் உருவப்படம் ஒட்டப்பட்டிருந்த பானைகளை உடைத்தபோது அதனை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் இளைஞர் காங்கிரசிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் தொடர்ந்து ஒரு சில சமூகத்தை பற்றி திட்டமிட்டு குறை கூறி பேசி தமிழகத்தில் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசி வரும் திமுகவை சேர்ந்த RS பாரதி மீது சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி தலைமை கழகத்தில் செய்தியாளர்களிடம் கூறியது, தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் 50% இடஒதுக்கீட்டினை உறுதி செய்ய உரிய சட்டம் கொண்டுவரப்படவில்லை. அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்காக தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த அரசு உள் ஒதுக்கீட்டில் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த படிப்பில் உள் ஒதுக்கீடு வழங்கியது போல் புதுச்சேரி அரசின் கவனத்திற்கு யாரும் கொண்டு வரவில்லை. தமிழக திமுகவை சேர்ந்த RS பாரதி என்பவர் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட சில பிரிவினரை திருப்திப்படுத்த மற்றவர்களை சமூக ரீதியில் குறிப்பிட்டு குறை கூறி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதில் குறியாக உள்ளார். அவரின் கருத்துக்கள் மூலம் பலமுறை மக்கள் மத்தியில் போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் அட்டவணை இனத்தை சேர்ந்தவர்கள் நீதிபதிகளாக இருப்பது திமுக போட்ட பிச்சைதான் காரணம் என்ற கருத்தை கூறினார். தற்போது தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர்களுள் ஒருவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் அவரது சமூகத்தை பற்றி திட்டமிட்டு குறை கூறி பேசி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கலவர பூமியாக மாறும் சூழ்நிலைக்கு பேசியுள்ளார். அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து அவதூறு குறித்து பேசும் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாபெரும் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய காமராஜர் அவர்களை பற்றியும் அவர் சார்ந்த குறிப்பிட்ட ஜாதியை பற்றியும் திட்டமிட்டு குறை கூறி பேசி தமிழகத்தில் இன்றைக்கு தமிழகத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் கலவர பூமியாக ஆகும் சூழ்நிலைக்கு பேசியுள்ளார். அவர் மீது தமிழக உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து அவதூறு குறித்து பேசி பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மாநிலத்தை கலவர பூமியா ஆக்குவதற்கு காரணமாக இருக்கின்ற இவர் மீது உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து ராகுல் காந்தியின் MP பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திரா காந்தி சதுக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தியின் ஒற்றுமை நடைப்பயணம் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று நெல்லித்தோப்பு தொகுதி சார்பில் நடைப்பயணம் நடைபெற்றது. இதில் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன்,
முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். நடைப்பயணம் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே வந்தபோது ராகுல் காந்தியின் MP பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய அரசு மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியலை தொடர்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். உலக வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கடற்கரை சாலையில் நடனமாடி விழிப்புணர்வு செய்தனர். உலக வாய் சுகாதார தினம் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. புதுச்சேரியிலும் வாய் சுகாதாரத்தை பேணி காக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகள் நடைபெற்றது. இன்று மாலை புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் உலக வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு பாடல்களுக்கு நடனமாடி பொதுமக்களை கவர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடற்கரை சாலைக்கு வந்த பொதுமக்கள் அவர்களின் நடனத்தை ரசித்தவாறு விழிப்புணர்வை கைத்தட்டி வரவேற்றனர். பெண்கள் உரிமைகளுக்கான உலக பேரவை சார்பாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பெண்கள் உரிமைக்காக உலக பேரவை சார்பாக பெண் குழந்தைகளை காப்போம் என்பதை வலியுறுத்தி புதுவை கடற்கரை சாலையில் பெண்கள் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போட்டியை சபாநாயகர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியை அசைத்து துவக்கி வைத்தார். மேலும் போட்டியில் பெண்கள் விழிப்புணர்வுடன் ஓடினர். காந்தி சிலை முன்பு தொடங்கிய போட்டி மீண்டும் அதே இடத்தில் நிறைவு பெற்றது. புதுச்சேரி அரவிந்தோ சொசைட்டி சார்பில் சிறு பெண் விவசாயிகள் மற்றும் முன்னாள் படை வீரர்கள் போரில் கணவரை இழந்த பெண்களுக்கு இயற்கை வேளாண்மை பள்ளி துவங்கியுள்ளது. ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி பாண்டிச்சேரி சிறைச்சாலையில் வெற்றிகரமாக இயற்கை விவசாயத்தை நிறுவியுள்ளது. இப்போது சிறு பெண் விவசாயிகள் மற்றும் முன்னாள் படை வீரர்கள், போரில் கணவரை இழந்த பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு இயற்கை வேளாண்மை பள்ளியை நிறுவியுள்ளது. ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி பல தனியார் தொண்டு ஆகியவற்றுடன் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது. ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் இந்த முயற்சியை வெற்றியடைய செய்வதற்கான சாலை வரைபடம், உத்திகளை உருவாக்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நீலகிரியில் இருந்து சுய உதவி குழு நடத்தும் 10 பெண் இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். அருணாச்சலம் இயற்கை பண்ணை நடைமுறையை நிறுவனர் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியுடன் கூட்டு சேர ஒப்புக்கொண்டார். டாக்டர் துரைராஜ் கூப்புரங்கம் இன்டர்நேஷனல் கரிம வேளாண்மை திறன் மையத்தின் தலைவரான இவர் கரிம சான்றிதழ்கள் மற்றும் விவசாயம் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். அசோக் குமார் இந்த துறையில் வெற்றிகரமாக தொழில் முனைவோராக உருவாக்க உதவுவார். சதீஷ் தியாரோ சுய உதவி குழுக்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் நிதியுதவி செய்வதற்கும் ஒப்புக்கொண்டார். ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சிறு பெண் விவசாயிகளுக்கு இலவச பயிற்சி அளிக்கும் என்றார் பிரதீப் பிரேம். ஆரோ கிருஷியின் பண்ணை மேலாளர் பவானி விருந்தினர்களை வரவேற்றார். மேலும் முன்னாள் ராணுவ வீரர்கள், போர் விதவைகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆதரவாக இந்திய ராணுவத்துடன் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் அவர் தெரிவித்தார்.
மம்தா பிரேம் இயற்கை பள்ளிக்கு ஆதரவளித்த அனைத்து பெண் இயக்குநர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு கௌரவித்து நன்றிகளை தெரிவித்தார். புதுச்சேரியில் அம்மா அறக்கட்டளை சார்பில் உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரியில் அம்மா அறக்கட்டளை சார்பில் உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் மருத்துவ முகாம், இளைஞர்கள் அரசு வேலைவாய்ப்பு பெற பயிற்சி வகுப்பு உள்ளிட்ட பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இளைஞர் தீய பழக்கங்களில் ஆளாகாமல் இருக்கவும், விளையாட்டுகளில் ஊக்குவிக்கவும் உடையார் தோட்டத்தில் விளையாட்டு மைதானம் அமைத்துள்ளது. இதில் கிரிக்கெட், வாலிபால், ஷட்டில் கார்க் ஆகிய விளையாட்டுகளை விளையாடலாம். இந்த விளையாட்டு மைதானத்தின் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்து இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். இந்த விளையாட்டு மைதானத்திற்கான ஏற்பாடுகளை அம்மா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் பிரபாகரன் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் சக்திவேல், மாநில எம்ஜிஆர் இளைஞர் துணைத் தலைவர் குணாளன், மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் பாக்யராஜ் மற்றும் ராஜா, குணாளன், தட்சிணாமூர்த்தி, கலைவாணன், ரமேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் பாறைகளை அகற்றுவது குறித்து போக்குவரத்து அமைச்சர் அலுவலகம் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. காரைக்கால் பொதுப்பணித்துறையால் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காரைக்கால் அரசலாற்றில் உள்ள மீன்பிடி விசைப்படகு செல்லும் வழித்தடத்தில் பாறைகளை அகற்றுதல் மற்றும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் சிமெண்ட் கான்கிரீட் தளம் அமைத்தல் ஆகிய இரு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் புதுவை சபாநாயகர் செல்வம், போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா ஆகியோர் காரைக்கால் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் துணை மாவட்ட ஆட்சியரும் இணைந்து பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். ராகுல் காந்தியின் எம்பி பதவியை தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு உண்ணாவிரதம் இருந்த மாநில துணைத் தலைவர் அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை நள்ளிரவில் போலீசார் கைது செய்தனர். பிரதமர் மோடியை அவதூறாக பேசப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது வயநாடு எம்பி பதவியை தகுதி நீக்கம் செய்து பாராளுமன்ற செயலர் உத்தரவை வெளியிட்டார். இந்த தகவல் நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சியினரை அதிர்ச்சியை ஏற்படுத்தி போராட்டங்களில் ஈடுபட வைக்கின்றது. இந்நிலையில் ராகுல் காந்தியின் எம்பி பதவியை தகுதி நீக்கம் செய்ததை கண்டித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் அனந்தராமன் உள்ளிட்ட இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் திடீரென புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு நள்ளிரவில் அமர்ந்தனர். தகவல் அறிந்து தொண்டர்கள் வரத் தொடங்கியதால் உஷாரான போலீசார் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அனந்தராமன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து கடற்கரை சாலையில் இருந்து அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையை மூடி போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைவர் ராகுல் காந்தி மோடி அரசை கண்டிக்கின்றோம். படுகொலை செய்யாதே ஜனநாயகத்தை படுகொலை செய்யாதே. ராகுல் மீது திணிக்கப்பட்ட 2 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனையை தீர்ப்பை கண்டிக்கின்றோம். புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கோட்டுச்சேரி கொம்யூன் குமாரபிள்ளை வீதி முதல் ஜீவா நகர் வரை இணைப்பு சாலை மத்திய அரசின் கிராம பகுதியில் சாலைகள் மேம்படுத்துதல் திட்டத்தின் கீழ் புதுவை மாநில போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா அவர்களால் பூமி பூஜை போடப்பட்டு தரமான தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சந்திர பிரியங்கா நேரில் சென்று சாலையினை ஆய்வு செய்தார். உடன் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இருந்தனர்.
புதுச்சேரியில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்க அனுமதி கேட்டு பிரான்ஸ் நாட்டு முதலீட்டாளர்கள் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துடன் ஆலோசனை நடத்தினர். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சூப்பர் கேபிட்டல் தொழில் முதலீடு நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் பங்குதாரர்கள் பிரான்சிஸ் லெப்ரூனி, கோரன்டின் ஆர்சினி, பெரிக் பவ்லுக், பெரிக் பாக்கே, தி வுட் ஜெமினர்ஸ் ஆகியோர் புதுச்சேரி தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து புதுச்சேரியில் தொழில்துறைகளில் முதலீடு செய்யவும் அத்துறையில் வளர்ச்சிகளில் சேர்ந்து செயலாற்ற விருப்பம் தெரிவிக்கும் வகையில் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரி அரசு அனைத்து வசதிகளை செய்து அத்துறையில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக முடிவுகள் எடுத்து புதுச்சேரி இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு பெருகும் வகையில் செயல்படும் என அமைச்சர் பிரான்ஸ் நாட்டு முதலீட்டாளர்களுடன் பேசினார். Shall we take also a picture for it? Okay. Fine. Then you should create. You will support me. You will also support. No problem. Thank you very much. So many friends are there. My here Pondicherry are there. Our friends is there. Our relatives is there. Last time so many people is there. உடற்பயிற்சி கூடத்தில் செய்யப்பட்ட இரத்த தானம் ஜிப்மருக்கு தானமாக கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி ரோட்டரி பாண்டிச்சேரி எலைட் சார்பில் வைரம் உடற்பயிற்சி கூடத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காவல்துறை உயர் அதிகாரி விஷ்ணுகுமார் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். இதையடுத்து உடற்பயிற்சி கூடத்தின் உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இரத்தத்தை தானமாக வழங்கினர். இந்த இரத்தம் ஜிப்மர் மருத்துவமனைக்கு தானமாக கொடுக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை வைரம் உடற்பயிற்சி கூட மேலாண் இயக்குனர் வைரமணி செய்திருந்தார். சுனாமி குடியிருப்பில் புறக்காவல் நிலையம் அமைக்க ஒத்துழைப்பு கொடுத்தது எங்கள் தவறுதான் என்றும் வீடு வீடாக சென்று மன்னித்து விடுங்கள் என்று கைகூப்பி கும்பிட்டு போட்டு சமூக ஆர்வலர் நூதன போராட்டம் நடத்தினார். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அம்பேத்கர் சட்டக்கல்லூரி அருகே 1400 சுனாமி குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டது. இங்கே அடிக்கடி மீனவர்களுக்குள் பிரச்சனை ஏற்படுவதாக கூறி புறக்காவல் நிலையம் அமைக்க சமூககுமார் கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தினர். ஆனால் சமூக ஆர்வலர் குமார் அவருடைய முழு ஒத்துழைப்பின் பேரில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் சமூக ஆர்வலரான குமார் மீது புதுச்சேரி காலாப்பட்டு காவல் நிலையத்தில் திடீரென கடந்த 3ஆம் தேதியன்று காலாப்பட்டு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சமூக ஆர்வலர் குமார் காலாப்பட்டு பகுதியில் புறக்காவல் நிலையம் அமைக்க ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு குடியிருப்பு வாழ் மக்களிடம் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். இதற்காக சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள ஐயனார் கோவிலில் இருந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தனது தொண்டர்களுடன் புறப்பட்ட குமார் ஆட்டோவில் கட்டப்பட்ட ஒலிபெருக்கியில் மன்னிப்பு கேட்பதாக கூறிக்கொண்டு கையில் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளுடன் வீடு வீடாக சென்று அனைவரின் காலில் விழுந்து கையெடுத்து கும்பிட்டு புறக்காவல் நிலையம் அமைக்க ஒத்துழைப்பு கொடுத்ததை தன்னை மன்னித்து விடுங்கள் என்றும் கூறி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த போராட்டத்தால் சுனாமி குடியிருப்பு பகுதியில் மேலும் பரபரப்பு நிலவியது. போலீஸ் பூத்து கொண்டு வந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாம் மன்னிச்சிருங்க. எல்லாரும் இந்த காலாப்பட்டு போலீஸ் பூத்தை கொண்டு வந்தது உங்க எதிர்ப்பை மீறி கொண்டு வந்ததுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. எல்லாம் மன்னிச்சிருங்க. உங்க எதிர்ப்பை மீறி நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயா நீங்க மன்னிச்சிருங்க. ஐயா மன்னிச்சிருங்க. ஐயா அதிமுக பிரமுகரிடம் கத்தியை காட்டி நகை பணம் கொள்ளை 10 பேரை கைது செய்தது போலீசார். ராகுல் பதவி நீக்கம். புதுச்சேரியில் காங்கிரசார் போராட்டம், போலீசாருடன் தள்ளுமுள்ளு. ஜனநாயகத்தை பற்றி பேச நாராயணசாமிக்கு தகுதி இல்லை. அதிமுக அன்பழகன் பேட்டி.
இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.